அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் பாடுபட்டார். நம்முடைய பாவத்திற்காக அவர் அடிக்கப்பட்டார். அவரை நோக்கி பார்க்கிற அனைவரும் ஆத்மாவிலே பாவ கரைகள் நீங்கி சுத்திகரிக்கப்படுகிறதற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்களின் பார்வையிலே நாம் பட வேண்டும். அந்த கள்ளன் கடைசி நேரத்தில் ஒரு மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொண்டார். இந்த கடைசி காலத்தில் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை இந்த திருச்சபையில் பெற்றுக்கொள்ள வேண்டியது நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான ஒரு பொறுப்பு. 94வது கன்வென்ஷன், சிலுவை நாதரே இயேசுவே பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன, என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதரே இயேசுவே என் கைகள் பாவங்கள் செய்திட்டார், தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கைகள் பாவங்கள் செய்திட்டார், தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதரே இயேசுவே பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன, என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டார், ஈட்டி பார்த்து என் கால்கள் சென்றார். தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டார், ஈட்டி பார்த்து
கேட்ட சுத்தர்கள் வெள்ளை அங்கி தரித்து கர்த்தர் சமூகத்தில் நேர்ந்திடுவார். அதில் சேர்ந்திடுவேன், நானும் பாடிடுவேன். அன்று ஜோர் பெரிதாம் தரை தாண்டிடுவேன். ஏசுராஜன் வருவார், தூதரோடும் வருவார். பக்தர் தெய்வானத்தில் சேர்த்திடவே நான் ஜோதியாய் அவர் முகம் கண்டிடுவேன். பெண்ணும் ஜெய கம்பீரம் கொண்டுள்ள ஓங்கிடுவேன். ஏசுராஜன் வருவார், தூதரோடும் வருவார். பக்தர் தெய்வானத்தில் சேர்த்திடவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த திருச்சபையிலே நம் சிறு வயதிலே ஞானஸ்நானம் கொடுக்கப்படும் திருச்சபையில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். குறிப்பிட்ட காலங்கள் நம்முடைய வாலிப வயது வரும்போது நாம் திடப்படுத்தல் ஆராதனை மூலமாக, அத்தியட்சர் மூலமாக திடப்படுத்தப்பட்டு பரிசுத்த திருவிருந்து ஆராதனையில கலந்து கொள்கிற ஒரு பாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறோம். இப்படி வளர்ந்து வருகிற காலங்களிலே அநேக கன்வென்ஷன்கள் கூட்டங்களை நாம் சென்று தேவனுடைய வசனத்தை கேட்டு தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு காரியம், நல்ல ஆவியானவருடைய ஒரு அழுத்தமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களும் கொடுக்கப்படுகிறது, மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களும் இந்த திருச்சபையின் மூலமாக நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஒரு அருமையான ஊழியக்காரர் ஆவியானவரிடத்தில் கேட்கும் போது, ஆண்டவரே, இந்த திருச்சபையிலே ஏராளமான செய்திகள் கொடுக்கப்படுகிறதே, ஜனங்களுக்கு இப்படி பிரசங்கங்கள் கேட்டு கேட்டு அவர்கள் என்ன நிலைமையில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த பிரசங்கம் தேவைதானா? இன்றைக்கு மருத்துவத்தில் நாம் சிகிச்சைக்காக போகும்போது எப்போ இந்த மாத்திரையிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும், எப்போ இந்த ட்ரீட்மெண்ட் இருக்கும், எப்போ நம்ம வீட்டில் போய் சுகமா இருக்கும், எப்போ சந்தோஷமா இருக்கும் நம்ம எதிர்பார்க்கிறது போல இந்த பிரசங்கியாரு ஆவியானுடைய அந்த துணையோடு பிரசங்கத்தை செய்து கொண்டிருக்கிறவர் கேட்டிருக்கிறார், இந்த திருச்சபைக்கு தொடர்ந்து பிரசங்கம் தேவைதானா என்று கேட்கும்போது ஆவியானவர் சொல்லியிருக்கிறார், பிரசங்கம் தேவைதான். திருச்சபையில் புதுசா விசுவாசிகள் வருவாங்க, வரும்போது அவங்களுக்கு இந்த ரட்சிப்பின் வார்த்தைகள் கொடுக்கப்பட வேண்டும், தேவன் எப்படிப்பட்டவர் என்பது கொடுக்கப்பட வேண்டும், அவர் இந்த உலகத்திலே எதற்காக வந்தார் என்பது சொல்லப்பட வேண்டும். அவர்கள் அதை கேட்டு தங்கள் இருதயத்திலே அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகினால் இந்த பிரசங்கம் தேவைதான். இன்னும் சொல்லிருக்கிறாரு, இந்த திருச்சபையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்க கேட்டு அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில குழந்தைகளை போல பிறந்திருப்பாங்க. ஒரு நாள் பிறந்தவங்க அவங்க இந்த ஞானப்பாலின் மேல் வாஞ்சாயிரம் சொன்ன அந்த வசனத்தை கேட்டு தங்களுடைய ஆத்மாவிலே பலனடைந்து ஆண்டவரை தொழுது சேவிப்பதற்கு அவர்களுக்கு இந்த பிரசங்கம் தேவை. இன்னொரு காரியம் சொல்லியிருக்கிறாரு, இந்த திருச்சபைக்கு வந்து நல்ல காணிக்கை போட்டு வந்து போய்கிட்டு இருக்கிற, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற, துன்மார்க்கத்திலையும் ஒரு கால் வச்சுக்கிட்டு இந்த நல்மார்க்கத்திலையும் ஒரு கால் வைத்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு எச்சரிப்பின் வார்த்தைகள் தேவை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அகத்திய முனிவர் சொல்றாரு, வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்து மண்ணின் குணமான சம்சாரம் ஒன்றில்லாமல் குவலயத்தில் தாழ்த்து குறவாய் வந்து அன்பான சித்தர்களுக்கு தவத்தை காட்டி அவர்களை இருத்தி விட்டு அகண்ட ஸ்தலம் சென்றவரை அண்டுவாயே என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். இப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஏன் இயேசுவை அண்டிக் கொள்ள வேண்டும், ஏன் இயேசுவை பற்றிக்கொள்ள வேண்டும், இயேசுவை குறித்து கேள்விப்பட வேண்டும், இயேசுவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும்? இந்த வார்த்தைக்கு ஆண்டவர் பதில் சொல்லுகிறாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 4:5 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம்
என்றார். இந்த சம்பாஷணைகளை நாம் பார்க்கும் பொழுது, நான் போகிற இடத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. ஏன்னு சொன்ன, இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அநேக ஓமைகள் மூலமாக, திருஷ்டாந்தங்கள் மூலமாக இந்த உலகத்திலே இயேசு தம்முடைய இருக்கை விட்டு, சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்திருக்கிறார். அவர் ஒவ்வொரு மனிதனுக்காகவும் பாடுபட வேண்டும். இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுவார். காட்டி கொடுக்கப்பட்ட பிறகு அவர் புறஜாதியர் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை அடித்து சித்திரவதைப்படுத்தி சிலுவையிலே அறைந்து கொலை செய்வார்கள். 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு கூட எழுந்திருப்பார். எழுந்திருந்து அந்த ஆண்டவருடைய அந்த கல்லறை இன்றைக்கும் திறந்திருக்கிறது. அந்த சீசர்களுக்கு இவைகளெல்லாம் சொல்லி, இன்னும் ஆண்டவர் அவருடைய வருகையின் காலத்தையும் அவரோடு கூட நிச்சய காலமே வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை அவர் இந்த ராஜா திருமணத்திற்கு அழைக்க தன்னுடைய ஊழியக்காரர்களை அனுப்பும்போது அவர்கள் வர மனதில்லாத இருந்தார்கள். வந்தவர்கள் எப்படி இருக்கிற சொல்லி ராஜா அந்த கல்யாண விருந்து சாலையில பார்க்கும் பொழுது, ஒருவன் கல்யாண வஸ்திரம் தரித்திராதவனாய் வந்து இருக்கிறதை பார்த்து, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் தரித்திராதவனாய் இப்படி வந்தாய் என்று சொல்லி கேட்கும்போது பதில் சொல்ல முடியவில்லை. அமைதியா இருக்கிறான். தூக்கிவனை கையங்காலம் கட்டி புறம்பான இருளுக்குள்ளே போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று சொல்லுங்கள். ஏனென்று சொன்னால், அந்த திருச்சபையில வாழ்ந்து கொண்டு மனம் திரும்பாமல் மனம் போல வாழ்கிற வாழ்க்கை. அன்று சொல்லியிருக்கிறார், நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறேன், வழி அறிந்திருக்கேன்னு சொல்லுகிறார். நீங்க திருச்சபையில் அதைத்தான் சொல்லுகிறோம். உலகமானது சுயஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிப்பதற்கு தேவனுக்கு பிரியமாய் இந்த பிரசங்கம் அதற்கு தான். விசுவாசிகளை ரட்சிப்பதற்காக தான். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவர் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார். உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும். ஏயா அந்த உலகம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டார். கெட்டு போச்சு ஐயா, உலகம் கெட்டு போச்சு. யாரும் சொல்லி கேட்கிற மாதிரி, களவு பெருகி போச்சு, கொள்ளை பெருகி போச்சு, பயங்கரமான பாவத்தில் இந்த உலகம் இருக்குன்னு சொல்லி மக்கள் சொல்லுவாங்க. யாரையும் நம்ப முடியலையா, யார் நம்பி எதையுமே செய்ய முடியல என்று சொல்லுவாங்க. எனக்கு இந்த திருச்சபையில எப்படி நாம் மனம் திரும்ப வேண்டும், எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த திருச்சபையில் இந்த தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்பித்துக் கொண்டே இருக்கிறது. நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்படி கற்றுக்கொண்டார்கள் இயேசுவை? அவர் உண்மை உள்ளவர். அவர் இந்த உலகத்திலே பாடுகளை சகித்தவர், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லாதிருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இவைகளெல்லாம் ஆண்டவர் செய்து முடித்த இந்த திருச்சபைக்கு பரிசுத்தமாகுவதற்குரிய நல்ல திட்டங்களை, தீர்மானங்களை அவர் தெளிவாக சொல்லிவிட்டு, நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியை அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லும்போது தோமா கேட்கிற அந்த வார்த்தை நமக்கு வித்தியாசம். எப்படியா வழி அறிவோம்? கேட்க கூடவே இருக்கிறவங்களுக்கு அது புரியல. இன்னொரு வசனத்தை பார்க்கும் பொழுது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்களுக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ரட்சிப்பை கொடுக்க இந்த உலகத்துக்கு வந்த ஆண்டவர் அவரிடத்தில் கேட்கும்போது ரட்சிப்பை கொடுப்பது அதிக நிச்சயமாமே. அவராலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி? உலகத்தில் பாவம் செய்யாத மனிதன் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கட்டி போனார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்கு முன்னே, கிறிஸ்துவுக்கு பின்னே. கிறிஸ்துவுக்கு முன்னே நான் எப்படி இருந்தேன்? சபையை பாழாக்கி கொண்டிருந்தேன், தெய்வ பயம்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்றைக்கு சடுதியில இயேசு சந்தித்தாரோ அந்த சந்திப்பின் போது, நீ முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு, ஆண்டவரே நீ யாருன்னு சொல்லி கேட்கும்போது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஒரு மனம் திரும்புதல், ஒரு ரட்சிப்பு, பழைய வாழ்க்கை ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின.
பழைய மனுஷன் எனக்குள்ள இல்லை. பழைய மனிதனாகி ஆதாம், அந்த ஆதாமின் சாயல் சிலுவையில் அறையப்பட்டு விட்டது. நம்ம அரைஞ்சிருக்கிறோம்னா, சிலுவையில் அரைஞ்சாதான் நமக்கு அடுத்த கட்டமான ஒரு ஆவிக்குரிய சரீரம் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு பரிசுத்தவான்கள் எல்லாரும் கடந்து போகிற வழியிலே அவர்கள் சொல்லி கடந்து போகிறார்கள், இந்த சிலுவை மரத்திலே என் சரீரம் அடைக்கப்பட்டிருக்கு, சிலுவையில் அறையப்பட்ட ஆயிரம் படைத்திருக்கிறது. இனி நான் எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து என்ன கற்பித்து கொடுக்கிறாரோ அதே நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு மோட்ச பிரயாணம் போகிறதற்கு எல்லாரும் புறப்பட்டு விட்டோம். இந்த திருச்சபையிலே மோட்ச பிரயாணிகளாக போய்கொண்டிருக்கிறோம். பாவம் எங்க போய் நீங்குது, எங்க போன பாவம் நீங்கும் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பதற்கும் தகுதியாகும்படிக்கும் சிலுவையிலே நம்முடைய சரீரத்தை அறையப்படுவதற்கு ஒப்புக் கொடுப்பதற்கு, அதைத்தான் ரட்சிப்பின் அனுபவத்தின் முதல் இடம். மோட்ச பிரயாணி கடந்து போய் கொண்டிருக்கிறார். அவருடைய இலக்கு என்ன? சிலுவை நோக்கி போகும்போது அவருடைய உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை கிடைக்கிறது, ஒரு விசுவாசம் கிடைக்கிறது. கடந்து போய்கொண்டிருக்கிறார். வழி மாறி போகும்போது இது சரியான வழி இல்லைன்னு சொல்லி ஆவியானவர் நினைச்சுக்கிறார், உணர்த்துக்கிறார். இதுக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பதாக சிலுவை காட்சி. அந்த சிலுவை மரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக தொங்கினதை நிறைவு கூறுகிற ஒரு லெந்து காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கு. அவருடைய பாடுகளை நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு காலம் நமக்கு இந்த வருடத்தில் கிருபையாக கொடுக்கப்பட போகும். அன்றிலிருந்து நம் சிலுவை பாடுகளை தியானிக்கிறதற்கும், அந்த சிலுவையின் பாடுகள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த பரிசுத்தத்தை, அந்த சுத்திகரிப்பை, அந்த மனம் திரும்புதலை, ஏனென்று சொன்னால் மனம் திரும்பாத பாவிகள் நிமித்தம் வரக்கூடிய கொடிய தேவ கோபாக்கினையை கூறிதான் இந்த நாள் துவங்குகிறது. தேவ கோபாக்கினை எதற்காக அந்த உலகத்தில் வருகிறது என்று அங்கே கற்பிக்கப்படுகிறது. தேவ கோபாக்கினை கூறி, இப்படி நீ இருந்தால் இதிலிருந்து நீ மனம் திரும்பு, இதிலிருந்து மனம் திரும்பினால் நீ பிழைத்துக் கொள்ளலாம். திருச்சபையிலே நம் சேர்ந்த நாள் முதல் இந்த விதமான ஆலோசனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டு நாம் தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு வழி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ஆபத்திலே பாவத்தின் மூலமாக வந்த ஆபத்து, பாவம் என்பது சேறு போன்றது. ஒரு மனுஷன் தண்ணிக்குள்ள விழுந்தாலும் கொஞ்ச நேரம் அடிச்சுக்கிட்டு இருப்பான். சேற்றுக்குள்ள விழுந்தாச்சுன்னா முடியவே முடியாது, தூக்க முடியாது. அது அமிர்ந்து இழுத்துக்கொண்டே போகும். பாவத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு தன்மை உண்டு. ஒரு நாள் குற்றாலத்துக்கு குளிக்க போயிருக்கும்போது எங்களோடு வந்திருந்த ஒரு சகோதரன் நீச்சல் தெரியாது. ஆனா எல்லாரும் குதிச்சு டைவ் அடிச்சு தண்ணிக்குள்ள விழுந்து குதிக்கிறத பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு ஆசை. சரி, நம்மளும் தண்ணிக்குள்ள அப்படி டைவ் அடிப்போம்னு சொல்லி குதிச்சாங்க. குதிச்சு மேல வரும்போது நீச்சல் தெரியாத பத்திலாம், அதனால தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க, தத்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க முங்கி எழும்பி தண்ணி குடிச்சதுனால இந்த ஒரு மனுஷன் பார்த்துக்கிட்டு இருந்தவரை குதிச்சு காப்பாத்திட்டார். காப்பாற்றப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம். மரணம் நெருங்கி வந்துச்சு, நான் தப்பிக்கொண்டு கண்ணி தெரித்ததும் தப்பினோம் என்று சொன்னபடி தப்பித்துக்கொண்ட ஒரு சாட்சி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உலகம், மாமிசம், பிசாஸ், இந்த மூன்றும் அன்றாட நம்முடைய வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கு. உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் வருது, பிசாசின் மூலமாக சோதனைகள் வருகிறது, நம்முடைய சரீரத்தின் மூலமாக போராட்டம் வருகிறது. இச்சையின் போராட்டம், பொய் சொல்லுகிற போராட்டம், பொறாமைப்படுகிற போராட்டம். இதெல்லாம் செய்யும் போது நமக்குள்ள ஆத்மாவில் நிம்மதி இல்லை. ஏன் வாழ்றேன்,
எதுக்கு வாழன்னு சொல்லி ஒரு சமாதான குறைவு. இந்த உலகத்துக்கு வந்த இயேசு சிலுவையில் நமக்காக தொங்கினார். நல்ல செய்தி இயேசுவை நோக்கி ரட்சிப்பார், நம்பி வந்து அவரை நோக்கி ரட்சிப்பார். எந்த பாவியாயினும் தள்ளமாட்டேன் என்கிறார். துரோகம் செய்த போதிலும் நோக்கி ரட்சிப்பார். அந்த ரட்சிப்பை இந்த வசனம் எப்படியாய் சொல்லுகிறது என்று சொன்னால், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுள்ள சரீரம், இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே அவருடைய சரீரம் அடிக்கப்பட்டதினாலே, அவர் நொறுக்கப்பட்டதினாலே, நமக்காக தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே அந்த சித்தத்தின்படி பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஐயா சிலுவையில இயேசு தொங்கணும். அவர் உலகத்தை படைத்த தேவகுமாரன், தேவ மைந்தன், எதற்காக இந்த உலகத்தில் வந்து பாடுபடணும்? நியாயப்படி நாம் தண்டிக்கப்படாது. நியாயப்படி நமக்கு ஆக்கினை தீர்ப்பு வந்திருக்கிறது. தன்மையை ஏற்றுக்கொள்வதற்காக, தன்மையில் ஏற்றுக்கொள்வதற்காக இவ்வளவு பெரிதான ரட்சிப்பதில் வேதவசனம் தெளிவாக சொல்லுது. ஏன்னு சொன்னா, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், கெட்டு போகாமல் ரட்சிக்கப்படுவது. கெட்டு போகிற வழியில கூட்டம் கூட்டமான மக்கள் போய் என்ன யாரையா கேட்க முடியும்? ஒரு வாலிபர் அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருந்தார். நல்ல தென்னை மரத்துல ஏறுறதுக்கு வாலிப வயது. ராத்திரி தென்னை மரத்துல ஏறினா அப்படி கொலையோடு கொண்டு வந்து அப்படி கீழே போடாம அப்படி கையை பிடிச்சி இறங்கி வந்து திருச்செந்தூர்ல கொண்டு வித்துட்டு சினிமா பார்த்துட்டு துன்மார்க்கமாய் வாழ்ந்தவர். ஆண்டவர் சந்திச்சாரு, வாலிபனே இஷ்டம் போல வாழ்ந்துகிட்டு இருக்கிறார், விசாலமான வழியில் போய்கிட்டு இருக்கு, மரண வழியில் போய்கொண்டு இருக்கிறார். கேட்டார், ஒரு காய்ச்சல் வந்துச்சு, அந்த காய்ச்சல் நடுங்கிட்டார். காய்ச்சல் நடுங்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் கேட்கிறார், இன்றைக்கு உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டா உன் சரீரம் சிஎஸ்ஐ கல்லறை தோட்டத்துக்குள்ள என்ன செய்யறோம்? நல்லடக்கம் பண்ணப்படும். உயிர்த்தெழுதல் நாளுக்கு என்று நல்லடக்கம் பண்ணப்படும். எல்லாருக்கும் ஒரே ஜபம் தான், பாவிக்கும் பரிசுத்தவானுக்கும் எல்லாருக்கும் ஒரே ஜபம் தான். உயிர்த்தெழுதல் உண்டு, அந்த உயிர்த்தெழுதல் வித்தியாசம். பரிசுத்தவான்கள் முதலாம் உயிர்த்தெழுதல் உயிரோடு எழுந்து ஆண்டவருடைய சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. பரிசுத்தமாக்கப்பட்டவங்க அவரோடு கூட வாழ போயிடுவாங்க. பரிசுத்தம் இல்லாதவங்க உயிரோடு எழும்பும்போது சிங்காசனம் வைக்கப்படும். சிங்காசனத்தில் பரிசுத்தம் உள்ள ஆண்டவர் வீட்டிருப்பார். அன்னைக்கு நமக்காக அவர் என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கு மகனே மகளே உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ, இப்போ தாராயோ. அங்கரங்கள் துளைக்க செங்கோரோடி சோரக்க பொங்கி கோரோசில் மாறிட்ட. அங்கரங்கள் துளைக்க செங்கோரோடி சோரக்க பொங்கி கோரோசில் மாறிட்ட. அனைத்தும் போக்கி தங்க சிங்காசனத்தில் அமர்ந்த உன் பங்கம் அனைத்தும் போக்கி தங்க சிங்காசனத்தில் அமர்ந்த. மகளே மகளே உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ, இப்போ தாராயோ. கெட்ட மகனை போல துட்ட வழிகளிலே மட்டும் மிஞ்சினி அலைந்தாய். கெட்ட மகனை போல துட்ட வழிகளிலே மட்டும் மிஞ்சினி அலைந்தாய். உன்னை கட்டி பிடித்து முத்தமிட்டே அரவணை
திட்டம் இதுனே மகாராஜா. ஆண்டவருடைய திட்டம் தான் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும். ஒருவனாயிலும் கெட்டு போவதுடைய சித்தம் அல்ல. அதுக்குதான் இந்த சத்தம், அதுக்குதான் இந்த அனுபவங்களை சொல்றோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள கொண்டவங்களுக்கும் ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கும் வித்தியாசம். இவங்க ஒரு பக்கம் நிற்பாங்க நீதிமான்கள்ங்கிற வரிசையில். வாருங்களின் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதமான இடத்துக்கு போங்க, அங்க ஆசீர்வாதம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம் இருக்கு. இன்னொன்று பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற இடம் இருக்கு. அவன் சொல்றபடி வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க ஏராளமான பேர் இருக்கிறாங்க. அதை குறித்து வேதத்தில் ஏசி சொல்லும் போது, மணலின் மேல் அஸ்திபாரம் போட்டவங்க, இம்மைக்காக வாழ்றவங்க. இந்த உலகத்துல பணம் வேணும், படிப்பு வேணும், பதவி வேணும், ஆஸ்தி வேணும். கடைசியில கண்ணு மூடும்போது ஒன்றும் என்ன செய்யாது, கூட வராது. திருச்சபையில நல்ல ரட்சிக்கப்பட்டவர் வாலிப தங்கச்சி, அவருடைய வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால மரண நேரம் வரும்போது அவங்க விசுவாசத்தை எப்படி வெளியேறாங்க தெரியுமா? என் கால் மாட்டிலையும் தலைக்கு மாட்டிலையும் தேவதூதர் வந்திருக்கிறாங்க, என்னை அழைச்சிட்டு போறாங்க, கவலைப்படாங்க, நான் முந்தி போறேன், நீங்க பிந்தி வருவீங்க சொல்லி தைரியமாக அவங்க ஆயத்தமா இருந்ததுனால ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு எடுத்து பாருங்க. ஏன்னா இந்த திருச்சபையில் வாழும் போதே இயேசு கிறிஸ்துவுக்கு இருதயம் கொடுத்தவங்க, இருதயத்தில் சுத்திகரிக்கப்பட்டவங்க, பரிசுத்தமாக்கப்பட்டாங்க. கரைதிரை ஒன்றுமில்லாமல் மாசற்றதும் பிழையற்றதுமான சபையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டவருடைய சிலுவையை போய் பார்த்துருக்கோமா? உங்க உறவுக்காரங்க ஏதாவது காயப்பட்டிருந்தா எப்படி அடிபட்டுச்சு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி விசாரிப்போமே. சிலுவை பக்கம் போயிருக்கிறீங்களா? சிலுவை பக்கத்துல போய் இன்னாண்டவரே இந்த கோலம்னு சொல்லி என்னைக்காவது சிலுவை நோக்கி பார்த்திருக்கிறீங்களா? சிலுவையில் உங்களுக்காக இயேசு மரித்திருக்கிறார், உங்களுக்காக பாடுபட்டு ஜீவனை கொடுத்திருக்கிறார், உங்க பாவத்தை மன்னிப்பதற்காக சிலுவையில் தொங்கி இருக்கிறார். உடைய ஆத்மாவை கரைபட்டு போன ஆத்மாவை கழுவி சுத்திகரிப்பதற்காக இயேசு அந்த பாடு அடைந்தார். பின்கையாக கட்டினாங்க, அண்ணா கால்வாக்கு முன்னால கொண்டு போனாங்க, துப்புனாங்க, வாரினால் அடிச்சாங்க, பரியாசம் பண்ணாங்க. உங்களுக்காக பரியாசம் பண்ணப்பட்டார், ஒப்பு கொடுத்தார். எங்களை வாழ வைக்க வெங்கல சர்ப்பமானே, எங்களை வாழ வைக்க வெங்கல சர்ப்பமானே, நோக்கி பார்த்ததினால் இழைத்து கொண்டோமையா, ஐயா நோக்கி பார்த்ததினால் இழைத்து கொண்டோமையா. ஒப்பு கொடுத்துருக்கிறோமா? இதயத்தை ஒப்பு கொடுக்கலாம். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஒரு பாட்டியம்மா, அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டவங்க ஒப்பு கொடுக்கல. கடைசியில் அவங்க நான் யாருக்கும் எந்த அநியாயம் பண்ணல, அவங்க வேறு மார்க்கத்தை சேர்ந்தவங்க, மனம் திரும்பல, இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. உலகத்துல வானத்தின் கீழே மனுஷருக்குள்ளே இயேசு கிறிஸ்து நாமமே இல்லாமல் வேறொரு நாமமும் கட்டளையிடப்படல. அவர் தான் ரட்சகர், அவரே ரட்சகர், உலக ரட்சகர். யோவான்சன் சொல்லும் போது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி, பாவம் மன்னிக்கப்பட்டாதான் பரலோகம். வாலிபன் வந்து ஆண்டோட கேட்கிறான், ஐயா உள்ள பிரவேசிக்கணும், என்ன செய்யணும்? கற்பனைகளை கை கொண்டு, சின்ன வயசுலேருந்தே கை கொண்டிருக்கிறேன். அன்பு கூர்ந்து சொல்றாரு, உனக்கு உண்டான எல்லாத்தையும் விட்டு தருத்தருப்படு. அவன் போயிட்டான், துக்கத்தோடு போயிட்டான். ஆவிக்குரிய உலகத்துல சாது சுந்தர் சிங் பார்க்கிறார், என்னப்பா இப்படி கையை பறஞ்சுக்கிட்டே இருக்கான், கேட்டேன் இல்லையே. அதே மாதிரி இந்த பாட்டியம்மா வளர்ந்துருமில்ல, கடைசியில இருளா இருக்குதே, யாரெல்லாம் வந்திருக்கிறாங்களே. முடிவை பொறுத்து நாம் சிந்திக்க வேண்டும். நாளைக்கு என்ன நடக்குங்கிறது குறித்து
ஒருவேளை உலக பிரகாரமா நீங்க கவலைப்படாதுன்னு சொல்லி ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. இந்த உலகத்தில் நம்முடைய ஆத்தும் ஒரு நாள் கடந்து போகும். அப்ப நம்ம எங்க இருப்போம்? பேதுரு பவுலும் யோவானும் அங்கே பெருநாமம் பெறாங்களும் போதலரும் கர்த்தர் சாட்சிகளும் நிரலாய் கூட கர்த்தர் சாட்சிகளும் நிரலாய் கூட நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ சொல்ல மனமே நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே என் இயேசுவோடு. எப்படி சொல்லலாம்? என் இருதயத்துக்குள்ள இயேசு இருந்தா சொல்லலாம், என் பாவம் மன்னிக்கப்பட்டிருந்தா சொல்லலாம், என் கூட இயேசு பேசுனா சொல்லலாம். இயேசு பேசுகிறாரா? பேசுவாரா? நிச்சயமா பேசுவாரு. அவர் நம்மோடு கூட இருப்பதற்கு தான் ஒரு வார்த்தை சொல்லி, உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிற நம்மளோடு இருப்பதற்காக இந்த ஆவியானவர் மூலமாக நமக்கு போதித்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவதற்கு. கண்டித்து உணர்த்தலைன்னா இப்போ நம்ம அப்பா தான் நம்மளை என்ன செய்வாங்க? கண்டித்து உணர்த்துவாங்க. இப்படி போகாத, பைக்கில் ஸ்பீடாக போகாத, உனக்கு ஆபத்து இருக்குது, மாட்டிக்கிட்டா ஆபத்து, லாபம் இல்லை நஷ்டம் சொல்லுவாங்க. நமக்காக பட்ட பாடுகளை நினைச்சு பார்க்கணும். ஒரு குடும்பத்தை அவங்க சம்பாத்தியம் பண்ணி உருவாக்கி படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு உத்தியோகத்துக்கு கொண்டு வந்து அவங்களை குடும்பமாக்கி படுறதுக்கு அவங்க படுற கஷ்டம், உலக பிரகாரம் தாப்பம் படுற கஷ்டம். ஒரு நாள் இங்கிலாந்து தேசத்துல ஒரு கப்பல் போய் கொண்டிருந்தது. கப்பலில் மாலுமி ஓட்டிக்கொண்டிருந்த அறையில் திடீர்னு தீப்பிடிச்ச உடனே மாலுமி தப்பி உடனே மாட்டிடலாம். ஆயிரக்கணக்கான மக்கள் கப்பலில் பயணித்து கொண்டிருக்கிறாங்க. கப்பல் மாலுமி பார்க்குறாரு, நெருப்பு அணைக்க முடியல. இந்த பக்கத்தில் துறைமுகம் கொண்டு சேர்த்துலான்னு சொல்லி அவர் ஒரே நோக்கமாக துறைமுகத்தை பார்த்து கப்பலை ஓட்டிக்கிட்டே போகிறார். தீ பிடிக்குது, தீ எரியுது, கஷ்டம்தான். ஒரே ஒரு நோக்கம், உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக சிலுவை சுமந்து அவருக்கு அந்த பிதாவின் சமூகம் மறைக்கப்படுது. என் தேவனே ஏனென்னை கைவிட்டு மறைக்கப்படுது. இந்த காரம் வந்தால் சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்தபடினாலே ஒரு பயங்கர வரும். கடைசியில் கப்பல் துறைமுகத்தில் போய் சேர்ந்துட்டு எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. மாலுமி அறைக்கு போய் பார்க்குறாங்க, எரிஞ்சு கறிக்கட்டையா இருக்கு. தூக்கிட்டு போகும்போது எல்லாரும் அழுகிறாங்க, எங்களுக்காக ஒரு உயிர் கொடுக்கலன்னா இன்னைக்கு மனுக்களும் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி எல்லாரும் பாவம் செய்து தேவனை விட்டு வழி விலகி போய் அவருடைய கற்பனைகளை யாரும் சரியா கை கொள்ளல. இந்த வாலிபன் கையை பறிஞ்சது போல ஒரு நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது, கைவிடப்பட்டு போகக்கூடாது. இன்னொரு சம்பவம், நல்ல மழை பெஞ்சது, பெரிய வெள்ளம். வெள்ளத்துல நிறைய பேர் சிக்கிறாங்க. அவங்கள காப்பாத்துறதுக்கு பேரிடர் பணிகள் போய் காப்பாத்துறாங்க. ஒரு மனுஷன் நல்லா பக்தி உள்ளவன் தான். அவங்க எல்லாரும் ஜெபம் பண்றான், கடவுளே இந்த வெள்ளை எண்ணிய அடிச்சுட்டு போயிடக்கூடாது, காப்பாத்துங்கன்னு சொல்லி ஜெபம் பண்றான். அந்த பகுதியா அந்த படகுல வந்தவங்க வராங்க, ஐயா படகுல ஏறிக்கிட்டு நம்ம தப்பிச்சு போயிடலாம். இல்லை, நான் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கேன், அவர் இந்த வெள்ளத்துல இருந்து நீ காப்பாத்து. அவங்க போயிட்டாங்க. திருப்பி தண்ணி அப்படியே உயர்ந்துகிட்டே இருக்கு. அடுத்த மாடிக்கு போயிட்டாரு. திரும்ப வராங்க, வெள்ளம் குறையிற மாதிரில நீங்க ஏறிடுங்க. இல்லை, கடவுளுக்கு காப்பாத்து. திருப்பி தண்ணி கூடிக்கிட்டே இருக்கு. கடைசி மொட்டை மாடிக்கு போயிடுச்சு. மேல இருந்து ஒரு ஹெலிகாப்டர்ல பார்த்தாங்க. அப்படியே இந்த கயிறை இறக்குறப்ப நீங்க பிடிச்சிக்காம தூக்கி போயிடும், காப்பாத்துற கடைசி கட்டம். எத்தனையோ கிருபை உயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை நித்த முறை
ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை தொழுது. முதல்ல தேவை என்ன? சாப்பிட போனா பாத்திரம் தேவை. பாத்திரம் இல்லாம நீங்க எதில் வாங்கி சாப்பிடுவீங்க? ரட்சிப்பின் பாத்திரம் நம்மகிட்ட இருக்குதா? ரட்சிப்பின் பாத்திரம் எப்ப கிடைக்குது? தகப்பன் தூரத்தில் வரும்போது ஓடி வந்து கட்டி பிடிக்கிறார். அவ்வளவு அன்புள்ள தகப்பன் சொல்றான், அப்பா உங்களுக்கு ஒரு பாவம் செஞ்சுட்டேன், கடவுளுக்கு ஒரு பாவம் செஞ்சுட்டேன், ஏன்னா அவங்ககிட்ட வாசியை பிடிச்சிட்டு போய் அடிச்சிட்டேன், போன இடத்துல தெய்வ நியாய பிரமாணத்தை மீறி நினைப்பாங்க, மன்னிங்க. அடுத்த நிமிஷம் ரட்சிப்பின் ஆசீர்வாதம். பழைய வசத்தை களைஞ்சு போட்டுருங்க, புதிய வசத்தை நெஞ்சுங்க கொண்டு வந்துருங்க. ரட்சிப்பு இலவசம். கழுத்தளவு தண்ணிக்குள்ள இருந்து நம்ம தாகம் தாகம்னு சொல்லி செத்துடக்கூடாது. இந்த திருச்சபையில் எத்தனையோ திறன்கள் கொடுக்கப்படும். நம்ம ஜீவன் மீட்கப்பட்டு விட்டது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒரு லாபமும் இல்லையே. லாபம் என்ன? ஒன்னும் லாபம் இல்லை. ஆத்மா ஜீவன் தப்புனா போதும். ஜீவன் எப்படி தப்ப முடியும்? இயேசுகிட்ட உங்க இதயத்தை கொடுத்தா தப்பிச்சிடலாம். அங்கே வாலிப நாட்கள்ல இதோ வாசல் படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், உள்ளே வருவேன், எல்லாம் சுத்தப்படுத்துவேன், கடைசி வரைக்கும் என்ன செய்யணும்? கொண்டு சேர்க்க. இப்படி இந்த உலகத்துல நமக்கு ஒரு அனுபவம் இந்த திருச்சபையில கிடைக்கும்னு சொன்னா, எப்போ ஆவியானவர் இருதயத்தை தட்டுறாரோ, இருதயத்தை ஆண்டுக்கு திறந்து கொடுங்க. ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரட்சிப்பு இலவசம். ரட்சிக்கப்படாதவங்களுக்கு கடைசி நாளில் ஒரு பயங்கரமான கோபாக்கினா சோதோம் குமரப்பட்டணம் எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டிருக்கு. சோதோம் குமரப்பட்டணம் எரிகிறதுக்கு முன்பதாக தூதர்கள் அனுப்பப்பட்டாங்க. சொல்றாங்க, இந்த பட்டணம் நெருப்புக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு. நீங்க என்ன செய்ய போறீங்க? தப்புன்னு வெளியே போங்க, மலைக்கு ஓடிப்பாங்க. மலைக்கு போக முடியாது, அந்த கிராமத்துக்கு போறோம், ஊருக்கு போயிடுறோம். சரி, அதுலேயும் உங்களுக்கு கிருபை, போங்க. மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாயிட்டு, இன்னைக்கும் உப்பு தூண்டு சாட்சி. எத்தனையோ திருஷ்டாந்தங்க. நோவா காலத்துல ஒரு பேரை உண்டு பண்ண, இந்த பூமி ஜலத்தினால அழிக்கப்பட போகுது. நீயும் குடும்பமும் ஏறிக்கிடுங்க, கதவை மேல வை. கர்த்தர் கூட்டினார். கர்த்தர் கூட்டின பிறகு என்ன செய்ய முடியாது? திறக்க முடியும். இன்றைக்கு திறந்த வாசல், உள்ளே பிரவேசிக்கலாம், தப்பிக்கலாம். பரலோகத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு ஒரே ஒரு காரியம் தான், சுத்திகரிக்கப்படணும், பாவம் மன்னிக்கப்படணும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அதற்காக தான் பாடுபட்டார். மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் வாடிக்கொள்ளுதே. மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் வாடிக்கொள்ளுதே. மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் போச்சுதே, மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் போச்சுதே. ஐயோ மாய உடம்பு மண்ணில் போய் புகுந்து கொள்ளுதே, ஐயோ மாய உடம்பு மண்ணில் போய் புகுந்து கொள்ளுதே. சோக்கு நட சொகுசு நட எல்லாம் போச்சுதே, சோக்கு நட சொகுசு நட எல்லாம் போச்சுதே. ஐயோ சொகுசுள்ளோரை சுடுகாடு கொண்டு போகுதே, ஐயோ சொகுசுள்ளோரை சுடுகாடு கொண்டு போகுதே. சென்னையில நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பேப்பர்ல வந்து செய்தி, ஒரு இடத்துல தண்ணி கட்டி கிடக்கு. அது தண்ணி கட்டி கிடக்கிற இடத்துல ஒரு நாய் வந்து, அவங்க நடந்து வர்றவங்க அந்த தண்ணியில் மிதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி குலைச்சிக்கிட்டே இருக்கு. இந்த நாய் எதுக்கு குலைக்குன்னு சொல்லி அவங்களுக்கு புரியல, வந்துகிட்டே இருக்காங்க. இந்த நாய் குலைச்சிக்கிட்டே இருக்கு. அந்த தண்ணிக்குள்ள கால் எடுத்து வைக்க பிறகு ஒரு 2 எட்டுக்கு முன்னால இந்த நாய் உள்ள போயிட்டு போன அந்த தண்ணிக்குள்ள மின்கம்பி அறுந்து கிடந்திருக்கு. ஆபத்து இருந்ததுனால இந்த நாய் செத்து போச்சு. செத்து போன உடனே இவங்க யோசிக்கிறாங்க, ஐயோ இந்த தண்ணியில மின்கம்பி அறுந்து கிடந்திருக்கு, கரண்ட் வந்துகிட்டு இருந்திருக்கு,
அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்து இருந்திருக்கு. ஆகினாலதான் இந்த நாய் கொலைச்சிருக்கு. இவ்வளவு சத்தம் எதுக்கு தெரியுமா? பெரிய ஆபத்து. பாதாளம் விழுங்கறதுக்கு ரெடியா இருக்கு. நம்ம அதுல ஒரு அந்த சிலந்தி பூச்சி மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கும். அக்கினி கடலுக்குள்ள விழுறதுக்கு ஒரு கிருபை இருக்குது. அந்த அந்த ஒரு வலை இருக்குது. அந்த வலையில தொங்கிட்டு இருக்குது. எப்போ அந்த வலை விடும் தெரியாது. ஒப்பு கொடுத்துட்டோன்னு ரசிக்கப்படலாம். திரும்பு மனம் திரும்பு, பரலோகம் சமீபமே. விரும்பு இயேசுவை விரும்பு, அவர் வருகை சமீபமே. திரும்பு மனம் திரும்பு, பரலோகம் சமீபமே. விரும்பு இயேசுவை விரும்பு, அவர் வருகை சமீபமே. காலங்கள் போனால் திரும்பாது, கிருபையின் நாட்களை தள்ளாதே. காலங்கள் போனால் திரும்பாது, கிருபையின் நாட்களை தள்ளாதே. நாளை நாளை என்று நாளை கடத்தியே நான் சொன்னடையாதே. மாய உலகத்தின் மயக்கும் பாதையில் மனதை செலுத்தாதே. நாளை நாளை என்று நாளை கடத்தியே நான் சொன்னடையாதே. மாய உலகத்தின் மயக்கும் பாதையில் மனதை செலுத்தாதே. காலங்கள் போனால் திரும்பாது, கிருபையின் நாட்களை தள்ளாதே. காலங்கள் போனால் திரும்பாது, கிருபையின் நாட்களை தள்ளாதே. அப்படியே ஆண்டவருடைய சமூகத்திலே கண்களை மூடி நீங்க இந்த இதுவரைக்கும் கேட்ட வார்த்தையின்படி உங்க ஆத்மா பிழைக்கணும். நீங்க மரணத்தின் வல்லமையிலிருந்து பிழைக்கணும். இரட்சகரேசு உங்களுக்கு கரங்களை நீட்டிக் கொண்டு இருக்கிறார். மகனே மகளே, இன்னைக்காவது ஒப்பு கொடுக்க மாட்டியா? ஆத்மா பிழைக்கணும். ஒரு சின்ன சிலந்தி பூச்சி போல் தொங்கிட்டு இருக்கா. பிள்ள விழுந்தாச்சுன்னா நரகம், தப்ப முடியாது. வேதனை. சிலுவையில் அடிக்கப்பட்ட கள்ளனுக்கு நல்ல ஒரு புத்தி வந்துச்சு. விசுவாசித்தான். ஆண்டவரே, ஒரு ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும். கெஞ்சின ஒரு ஜெபம். நீங்க இப்படி கேட்க மாட்டீங்களா? நீங்க வந்திருக்கீங்களா? உங்களுக்கு பரலோக ராஜ்யம் இலவசம் இயேசுவின் ரத்தத்தினால. கேட்க மாட்டீங்களா? உங்க இருதயத்தை அவருக்கு கொடுக்க மாட்டீங்களா? கொடுத்து பாருங்க. உங்க இருதயத்தை இயேசுக்கு கொடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க கஷ்டப்பட போறோம்னு நினைக்கிறீங்களோ, இருதயத்தை இயேசு கொடுத்தீங்கன்னா உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுமா? ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவனக்கடி கடலில் தள்ளப்பட்டான். கிருபையின் காலம் எப்ப முடியும் தெரியாது. கிருபையின் நாட்கள் எப்ப முடியும் தெரியாது. ஒப்பு கொடுத்துருங்கம்மா ஐயா, ஒப்பு கொடுத்துருங்க. இருதயத்தை தட்டி நிற்கிற ஆண்டவருக்கு திறந்து கொடுங்க. அவர் பலாத்காரமா தள்ளிட்டு உள்ள வர மாட்டாரு. நீங்க திறந்து கொடுத்தாதான் வருவார். ஆண்டவரே, உள்ளத்துக்குள்ள வாங்க. உங்க கிருபையினால பழைச்சு விடணும். எத்தனையோ தருணங்கள் கொடுக்கப்படுது. எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்க வேண்டாமாய். எத்தனை தருணம். உனக்கு மனதில்லாமல் போயிட்டுமா? உனக்கு மனதில்லாமல் போயிட்டு மனம் திரும்பணும். பாவங்களை அறிக்கை செய்யணும். அதை விட்டு விடணும். இறக்கம் வரணும். மகனமோ இருந்தது தான் சொல்லி இந்த திருச்சபையில எத்தனை நேரமோ கேட்டுக்கிட்டு இருக்கு. காலமோ சொல்லுதே, வாலிபமும் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், மகிமையே அந்த நாள் நல்ல நாள், வாக்கிய நாள். அந்த நாள் நல்ல நாள், வாக்கிய நாள். இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க சந்தோஷமா இருப்பாங்க. இதுவரைக்கும் கஷ்டப்பட்டோம். நீ நான் வாழ போகிறேன், நித்தியத்துக்குள்ள போக போறேன். எனக்கு இனி கஷ்டம் கிடையாது. இனி நான் சந்தோஷமா இருக்க போகிறேன்.
பெரிய லதா மங்கேஷ்கர் அவங்க பெரிய பாடகி. அவங்ககிட்ட காலகாலத்தில் மனம் திரும்புவதற்காக சுவிசேஷர்கள் அனுப்பப்பட்டாங்க. ஏமா ஜெபம் பண்ணுவோம், பிரார்த்தனை செய்வோம். அந்த காலத்தை விட்டுட்டாங்க. கடைசியில் எப்போ உணர்ந்தாங்க தெரியுமா? வியாதிப்பட்டு மருத்துவமனையில் ஒரு அறைக்குள்ள போடும்போது தான் சொல்லியிருக்கிறாங்க, பிரார்த்தனை செய்வோம்னு சொல்லி கேட்டு வந்தவங்க சொன்னது உண்மை, உலகம் எனக்கு சொந்தமல்ல. அழைப்பு வந்துச்சு. எத்தனையோ அலங்காரமான ஆடைகள், அரண்மனை போல வீடு, எல்லாத்தையும் விட்டுட்டு போப்பாரு. ஒரு 5 அடி நிலந்தான் எனக்கு சொந்தம். துன்பமெல்லாம் மறைந்து போம், இன்னலெல்லாம் மாறிப்போம், வியாதியெல்லாம் நீங்கி போம். நாயகன் நம் இயேசுவால் மகிமையில் இயேசுவை தரிசிக்கும்